தனி ஒருவன் ஜெயம் ரவி கரியர்லேயே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜா பல திரைப்படங்களை இயக்கியிருந்தார். அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் ரீமேக் திரைப்படங்கள் தான். அவர் வேலாயுதம், தனி ஒருவன் மாதிரியான அந்த ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ் எடுத்துனா அதில் தனி ஒருவனுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குங்க. 2023ல தனி ஒருவன் 2 அப்படின்ற ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதுக்கு ஒரு வீடியோவும் விட்டுருந்தாங்க. அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. சீக்கிரம் எடுங்கப்பா, நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் என்ன ஆச்சு? அதை பத்தின எந்த அறிவிப்புமே இல்லைங்க. இந்த நிலையில ரீசென்ட்டா ராஜா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த படத்த பத்தி நான் ஏஜஸ்ட்ட தொடர்ந்து பேசிட்டு தாங்க இருக்கேன். ஆனா இப்ப இருக்க சூழல் படி அந்த திரைப்படத்த உடனடியா தொடங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம். ஆனா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஜெயம் ரவி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம தமிழ் ரசிகர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்த அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கான இப்ப எப்படி வடச்சென்னை 2க்கு இருக்கோ அதே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தனி ஒருவன் 2க்கும் இருக்கு. ஏன்னா அந்த படம் கிரியேட் பண்ண இம்பாக்ட் அப்படிங்க ஒரு பவர்ஃபுல் வில்லனை ஒரு பவர்ஃபுல் ஹீரோ எதிர்கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு வர நிறைய படங்களுக்கு டெம்ப்ளேட்டா அந்த திரைப்படம் அமைஞ்சிச்சு. அந்த திரைப்படத்துடைய செகண்ட் பார்ட் எப்போ வரும் அப்படின்றதுல அந்த ஒரு இழுபறி இன்னுமே நீடிச்சு தாங்க இருக்கு. தனி ஒருவன் 2 வந்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.